السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. இன்றும் படையெடுப்புகள் பற்றிய குறிப்பை எடுத்துக் கூறுவேன். என்னிடம் இருக்கக்கூடிய உள்ளடக்கத்தில் மக்கா வெற்றிக்கு முன்பு நிகழ்ந்த படையெடுப்புகள் பற்றிய அவர்களின் சந்ததிகள் மீது, அதாவது அதற்கு பிறகு மீது வேறொரு கருத்தை எடுத்துரைப்பேன். ஜமாத்துக்கு ஹஸீரா எனுமிடத்தை நோக்கி அனுப்பி வைக்கப்பட்ட அபு கதாதா அன்சாரி அவர் நிலையிலும் சிரித்தவாறு இருக்கும். இந்த படையெடுப்பு ஷாபான் மாதம் ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு எல்லா நேரமும் இந்த படையெடுப்புக்கு அமீராக அபு கதாதா அவர்கள் இருந்தார்கள். ஹஸீரா எனுமிடம் மதீனாவின் வடகிழக்கில் பனு முஹாரிபுடைய பிரதேசத்தில் கணக்கிடப்படுகிறது. இது நஜதுடன் இணைந்து இருக்கின்ற திகாமா உடைய பெறக்கூடியவர்களாக இருப்பதற்காக இங்கு பனு கத்ஃபானுடைய ஒரு கிளை கோத்திரம் கூறியிருந்தது. கவிதை பனு கத்ஃபான் இஸ்லாத்தின் எதிர்ப்பில் அவர்களின் கவிதைகள் முஸ்லிம்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய எந்த ஒரு சந்தர்ப்பத்தையும் அவர்கள் கை நழுவ விட்டதில்லை. நஜது பகுதியில் ஹஸீரா எனுமிடத்தில் வசித்து வந்த பனு கத்ஃபான் மதீனத்து ஆட்சிக்கு எதிராக குழப்பத்தை பரப்புவதில் மூழ்கியிருந்தார்கள். ஹஸ்ரத் அப்துல்லா பின் அபி ஹஸ்ரஜ் அஸ்லமி அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹஸ்ரத் சுராக்கா பின் ஹாரிசா அவர்களின் மகளுடன் நான் திருமணம் செய்திருந்தேன். அவர்கள் பத்ர் போரில் ஷஹீதாகி இருந்தார்கள். எனக்கு உலகில் அவர்களின் பொருட்களில் இருந்து எதுவெல்லாம் கிடைத்ததோ அதில் அவளுடைய அந்தஸ்தை விட அதிக நேசத்திற்குரியதாக எதுவும் இருக்கவில்லை. நான் அவளுக்கு மகராக 200 திர்ஹமை நிர்ணயித்திருந்தேன். என்னிடத்தில் கொடுப்பதற்கு எதுவுமே இருக்கவில்லை. அல்லாஹும் அவனுடைய தூதருமே இந்த மகரை செலுத்துவார்கள் என்று நான் கூறிக்கொண்டேன். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நான் சென்றேன். அன்னாரிடம் அதை குறித்து பேசினேன். எவ்வளவு மகர் நிர்ணயம் செய்துள்ளீர் என்று அன்னார் கேட்டார்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, 200 திர்ஹம்கள் நிர்ணயித்துள்ளேன், அதை செலுத்துவதில் எனக்கு உதவி செய்யுங்கள் என்றேன். அதற்கு அன்னார், உம்மிடம் கொடுத்து உதவி செய்வதற்கு இப்பொழுது என்னிடம் எந்த பொருளும் கிடையாது. ஆனால் அபு கதாதா அவர்களுடன் சில நபர்களை ஒரு படையெடுப்புக்காக அனுப்பலாம் என்று நான் எண்ணம் கொண்டுள்ளேன். நீங்கள் அதில் புறப்பட விரும்புகிறீர்களா? உங்களுடைய மனைவிக்கு கொடுக்க வேண்டிய மகரை போர் செல்வமாக அல்லாஹ் உங்களுக்கு வழங்கி விடுவான் என்று நான் நம்புகிறேன் என்றார்கள். அதற்கு நான் சரி என்றேன். பிறகு நாங்கள் புறப்பட்டோம். நாங்கள் மொத்தம் 16 பேர் இருந்தோம். ஹஸ்ரத் அபு கதாதா அவர்கள் எங்களுடைய அமீராக இருந்தார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை நஜதி இருந்த திசையில் கத்ஃபான் கோத்திரத்தை நோக்கி அனுப்பி வைத்தார்கள். இரவில் பயணம் செய்யுங்கள், பகலில் ஒளிந்து கொள்ளுங்கள், திடீரென்று தாக்குதல் நடத்துங்கள், பெண்களையும் குழந்தைகளையும் கொலை செய்யக்கூடாது என்று அன்னார் கூறியிருந்தார்கள். பிறகு நாங்கள் புறப்பட்டோம். எந்த அளவுக்கென்றால் கத்ஃபானின் ஒரு பகுதியை சென்றடைந்து விட்டோம். இருள் பரவிய பிறகு அபு கதாதா அவர்கள் எங்களுக்கு முன்னால் சொற்பொழிவு ஒன்றை நிகழ்த்தினார்கள். அல்லாஹுக்கு அஞ்சும்படி வலியுறுத்தினார்கள். 2 நபர்களை கொண்ட ஜோடியை ஏற்படுத்தினார்கள். ஒவ்வொரு நபரும் தமது தோழரை விட்டு பிரியக்கூடாது. எந்த அளவுக்கென்றால் அவர் ஷஹீதாகி இருக்க வேண்டும் அல்லது அவரை பற்றிய
செய்தியை கொண்டு வர வேண்டும். ஒருவரிடம் அவருடைய தோழரை குறித்து நான் விசாரிக்கும்போது தெரியாது என்று அவர் கூறக்கூடிய நிலையில் என்னிடம் வர வேண்டாம். கண்டிப்பாக சேர்ந்திருக்க வேண்டும். நான் தக்பீர் முழக்கமிடும்போது நீங்களும் தக்பீர் முழங்குங்கள். நான் தாக்குதல் நடத்தும்போது நீங்களும் தாக்குதல் நடத்துங்கள். எதிரியை விரட்டிச் செல்வதில் வெகு தொலைவு சென்றுவிட வேண்டாம். அதிகமாக விரட்டிச் செல்ல வேண்டாம். எதிரி ஓடிவிட்டால் விட்டுவிடுங்கள் என்றார்கள். ஆகவே நாங்கள் அங்கிருந்த மக்களை சுற்றி வளைத்தோம். ஹஸ்ரத் அபு கதாதா அவர்கள் உரையிலிருந்து தம் வாளை வெளியே எடுத்தார்கள். தக்பீர் முழக்கமிட்டார்கள். நாங்களும் எங்களுடைய வாள்களை உரையிலிருந்து வெளியே எடுத்தோம். அவர்களுடன் சேர்ந்து தக்பீர் முழக்கமிட்டோம். பிறகு அங்கிருந்தவர்கள் மீது நாங்கள் தாக்குதல் நடத்தினோம். அப்போது நான் உயரமான ஒரு மனிதனை கண்டேன். உருவிய வாளை கையில் ஏந்தியவாறு மெதுவாக சென்று கொண்டிருந்தான். முஸ்லிம்களே, சொர்க்கத்தின் பக்கம் வாருங்கள் என்று கூறிக்கொண்டிருந்தான். அவன் நிராகரிப்பவனாக இருந்தான். இலக்காரமாக அவ்வாறு கூறிக்கொண்டிருந்தான். உங்களுக்கு சொர்க்கம் வேண்டும் தானே, சொர்க்கத்தின் பக்கம் வாருங்கள் என்று கூறிக்கொண்டிருந்தான். சொர்க்கம் சொர்க்கம் என்று கூறி எங்களை ஏளனம் செய்து கொண்டிருந்தான். அவன் திரும்பி வருவான் என்று எனக்கு புரிந்துவிட்டது. நான் அவனுக்கு பின்னால் புறப்பட்டு சென்றேன். என்னுடைய தோழர் என்னிடம், வெகு தொலைவு சென்றுவிட வேண்டாம், வெகு தொலைவு சென்றுவிடக்கூடாது என்று நம்முடைய அமீர் நம்மை தடுத்துள்ளார் என்றார். எவ்வாறு இருப்பினும் அறிவிப்பாளர் கூறுகிறார், நான் அவனை சென்றடைந்தேன். வெளியே தெரிந்து கொண்டிருந்த அவனது இடுப்பு பகுதியில் அம்பை எறிந்தேன். முஸ்லிம்களே, சொர்க்கத்திற்கு அருகில் இருக்கிறீர்கள் என்று அவன் ஏளனமாக கூறிக்கொண்டிருந்தான். நான் மீண்டும் அவனை நோக்கி அம்பை எய்து அவனை கொன்று விட்டேன். நான் அவனது வாளை எடுத்துக்கொண்டேன். நீர் எங்கே சென்று விட்டீர் என்று எனது தோழர் என்னை அழைத்து கொண்டிருந்தார். அல்லாஹ்வின் மீது ஆணையாக அபு கத்தாதாவிடம் நான் சென்றேன். அவர்கள் உண்மை குறித்து என்னிடம் கேட்டார்கள். நான் அவரிடம் கூறிவிட்டேன் என்றார். அமீர் என்னை பற்றி விசாரித்தாரா என்று நான் கேட்டேன். அதற்கு அவர், ஆம், அவர் என் மீதும் உம்மீதும் கோபப்பட்டார் என்று கூறினார். முஸ்லிம்கள் போர் செல்வங்களை ஒன்று திரட்டி விட்டார்கள், அவர்களின் தலைவர்களை கொன்று விட்டார்கள் என்றும் அவர் கூறினார். ஆகவே நான் ஹஸ்ரத் அபு கதாதா அவர்களிடத்தில் சென்றேன். அவர்கள் என்னை ஏசினார்கள். நான் அவர்களிடம், நான் ஒருவனை கொன்றேன், அவனுடைய விவகாரம் இவ்வாறானதாக இருந்தது, அவன் இவ்வாறெல்லாம் கூறிக்கொண்டிருந்தான் என்றேன். பிறகு நாங்கள் கால்நடைகளை ஓட்டி வந்தோம். எங்களுடைய வாள்கள் சேனத்துடன் தொங்கிக் கொண்டிருந்தன. காலை விடிந்தபோது என்னுடைய ஒட்டகத்தில் இருந்து இரத்தம் சொட்டு சொட்டாக வடிந்து கொண்டிருந்தது. ஒரு பெண் மானை போன்று திரும்பி திரும்பி பார்த்து கொண்டிருந்தாள். அவள் அப்போது அழுது கொண்டிருந்தாள். நான் அவளிடம், என்ன பார்க்கிறாய் என்று கேட்டேன். நான் ஒருவரை தேடிக்கொண்டிருக்கிறேன், அவர் உயிரோடு இருந்தால் உங்களிடமிருந்து எங்களை காப்பாற்றி விடுவார் என்று கூறினாள். நான் கொன்ற அந்த நபரை பற்றி தான் இவள் ஒருவேளை பேசுகிறாளோ என்ன, அவனுடைய வாள் சேலத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிறது என்று எனது உள்ளத்தில் நான் கூறிக்கொண்டிருந்தேன். அல்லாஹ்வின் மீது ஆணையாக அந்த நபருடைய வாளின் உரை இதோ உள்ளது என்று அவள் கூறினாள். அவளிடத்தில் அந்த வாளின் உரை இருந்தது. நீர் உண்மையாளர் என்றால் இதில் அந்த வாளை இட்டு பார் என்று கூறினாள். நான் அந்த வாளை உரையில் இட்டபோது அது முழுமையாக சென்றது. அதை கண்டு அந்த பெண் அழ ஆரம்பித்தாள். பிறகு நாங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமூகத்தில் ஒட்டகங்களையும் ஆடுகளையும் கொண்டு வந்தோம். சஹாபிகள் இந்த படையெடுப்புக்காக 15 இரவுகள் வெளியே இருந்தார்கள் என்றும் 200 ஒட்டகங்களையும் 1000 ஆடுகளையும் பல கைதிகளையும் கொண்டு வந்தார்கள் என்றும் 5 ஒரு பங்கு தனியாக பிரிக்கப்பட்டது, ஒவ்வொரு நபருடைய பங்கிலும் 12 ஒட்டகங்கள் வந்தன என்றும் ஓர் ஒட்டகம் 10 ஆடுகளுக்கு இணையாக பங்கிட்டு கொடுக்கப்பட்டது என்றும் ஓர் அறிவிப்பில் வருகிறது. இன்னொரு அறிவிப்பின் அடிப்படையில் இந்த படையெடுப்பில் 200 ஒட்டகங்களும் 2000 ஆடுகளும் பல கைதிகளும் போர் செலவுமாக கிடைத்தன என்று வருகிறது. பிறகு இசம் எனும் பள்ளத்தாக்கை நோக்கி அனுப்பி வைக்கப்பட்ட ஹஸ்ரத் அபு கதாதா அவர்களின் படையெடுப்பை பற்றிய குறிப்பு காண கிடைக்கிறது. இந்த படையெடுப்பு ரமலான் மாதம் ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு, அதாவது கிபி 630ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் நிகழ்ந்தது. இசம் என்பது மதினாவில் இருந்து 36 மைல் தொலைவில் கிழக்கு திசையில் நஜது பகுதியில் இருந்த ஒரு பள்ளத்தாக்கு ஆகும். அங்கு கத்ஃபானுடைய கிளை கோத்திரமான பனு அஷ்ஜ குடியிருந்தார்கள். இந்த படையெடுப்புக்கான காரணம் என்னவென்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை வெற்றி கொள்வதற்காக மக்காவை நோக்கி புறப்பட எண்ணம் கொண்டபோது அபு கதாதா அவர்களை இசம் எனும் பள்ளத்தாக்கை நோக்கி அனுப்பி வைத்தார்கள்.
இது மதீனாவின் கிழக்கு திசையில் இருந்தது, மக்காவுக்கு தெற்கு திசையில் இருந்தது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறப்படுவது மக்காவை நோக்கி கிடையாது, மாறாக இசம் எனுமிடத்தை நோக்கி இருக்கும் என்று அதன் மூலம் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவ்வாறு அனுப்பி வைத்திருந்தார்கள். ஓர் அறிவிப்பின் அடிப்படையில் இந்த படைக்கு தளபதியாக ஹஸ்ரத் அப்துல்லா பின் அபி ஹத்ரத் அவர்கள் இருந்தார்கள் என்றும் வருகிறது. ஹஸ்ரத் அபு கத்தாதா அவர்களுடன் 8 சஹாபிகள் இருந்தார்கள். அவர்களும் ஹஸ்ரத் முஹல்லிம் பின் ஜஸ்ஸாமா லைசி அவர்களும் ஒருவர் ஆவார்கள். ஹஸ்ரத் அப்துல்லா பின் அபி ஹத்ரத் அவர்கள் அறிவிக்கிறார்கள், நாங்கள் இசம் பள்ளத்தாக்கை சென்றடைந்த போது அங்கு ஆமிர் பின் அஸ்பத் அஷ்ஜகி என்பவர் எங்களை கடந்து செல்லும்போது இஸ்லாமிய முறைப்படி சலாம் கூறினார். அதை கண்ட முஸ்லிம்கள் அவருக்கு எதிராக கையை ஓங்குவதை விட்டு விலகி கொண்டார்கள். ஏனென்றால் அவர் இஸ்லாமிய முறைப்படி சலாம் கூறியிருந்தார். ஆகவே இஸ்லாமிய போதனையின் அடிப்படையில் அவருக்கு எதிராக கை ஓங்குவது தடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் முஹல்லிமுக்கு அந்த நபருடன் ஏற்கனவே ஏதோ சண்டை இருந்தது. ஆகவே அவர்கள் ஆமிர் பின் அஸ்பத் மீது தாக்குதல் நடத்தி அவரை கொன்று விட்டார்கள். மேலும் அவருடைய பொருட்களையும் ஒட்டகத்தையும் கையகப்படுத்தி கொண்டார்கள். இந்த நபரை தவிர வேறு எந்த குழுவையும் சஹாபிகள் எதிர்கொள்ளவில்லை. முஷ்ரிக்குகளுடைய கவனத்தை திசை திருப்புவதற்காகவே சஹாபிகள் அனுப்பப்பட்டிருந்தார்கள். ஆகவே சஹாபிகள் அங்கிருந்து திரும்பினார்கள். அந்த காலகட்டத்தில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை நோக்கி புறப்பட்டு சென்று விட்டார்கள் என்ற தகவல் இவர்களுக்கு கிடைத்தது. ஆகவே இவர்களும் அந்த பக்கமாக பயணம் செய்து வழியில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து விட்டார்கள். அன்னாரை சந்தித்த போது அந்த நபர் கொல்லப்பட்ட செய்தியையும் அனைத்து சம்பவங்களையும் எடுத்து கூறினார்கள். வரலாற்று நூலில் எழுதப்பட்டுள்ளது என்னவென்றால், அப்போது ஒரு வசனம் இறங்கியது. யா ஐயுஹல்லதீன ஆமனு இதா தரப்தும் ஃபி சபீலில்லாஹி ஃபதபய்யனு வலா தகூலு லிமன் அல்கா இலைக்குமுஸ் சலாம லஸ்த முஅமினா தப்தகூன அரதல் ஹயாத்தி துனியா ஃப இந்தல்லாஹி மகானிமு கசீரா கதாலிக குன்தும் மின் கபுலு ஃபமன்னல்லாஹு அலைக்கும் ஃபதபய்யனு இன்னல்லாஹ கான பிமா தஅமலூன கபீரா. நம்பிக்கையாளர்களே, நீங்கள் அல்லாஹ்வின் வழியில் பயணம் செய்யும்போது நன்றாக விசாரணை செய்து கொள்ளுங்கள். எவரும் உங்களுக்கு சலாம் கூறினால் அவரிடம் நீர் நம்பிக்கை கொண்டவர் இல்லை என கூறாதீர்கள். நீங்கள் உலக வாழ்க்கைக்கான பொருளை விரும்புகிறீர்கள் என்றால் அல்லாஹ்விடமோ சிறந்த பொருள்கள் மிகுதியாக உள்ளன. முன்னர் நீங்கள் அவ்வாறு இருந்தீர்கள். பின்னர் அல்லாஹ் உங்கள் மீது அருள் புரிந்தான். எனவே நீங்கள் நன்கு விசாரணை செய்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்து கொண்டிருப்பதை நன்கு அறிபவனாவான். அதாவது, யாராவது சலாம் கூறினால் அவருடன் சண்டையிடக்கூடாது, அவர் மீது கடுமை காட்டக்கூடாது, அவரை கொல்லக்கூடாது அல்லது அவருக்கு தண்டனை வழங்கக்கூடாது என்று தடை செய்யப்பட்டது. ஏற்கனவே நான் கூறியது போன்று இந்த படையெடுப்பு ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு நிகழ்ந்தது. ஆனால் சூரா நிசாவுடைய இந்த வசனத்தை குறித்து சீரத் இப்னு கசீருடைய அறிவிப்பில் எழுதப்பட்டுள்ளதாவது, சூரா நிசாவை குறித்து அதிகமான கருத்து ஒற்றுமை என்னவென்றால், இது ஹிஜ்ரத்துடைய 3வது மற்றும் 5வது வருடத்திற்கு இடையில் இறங்கியது. இந்த சம்பவத்தை குறித்து தெரிய வந்தபோது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனத்தை ஓதி தமது விருப்பமின்மையை வெளிப்படுத்தியிருக்கலாம். எவ்வாறு இருப்பினும் இந்த வசனத்தின் மூலமாக அன்னார் அதை தடை செய்தார்கள். இன்ஷா அல்லாஹ் இதற்கு பிறகு இனி வரக்கூடிய காலத்தில் மக்கா வெற்றியை பற்றிய குறிப்பு ஆரம்பிக்கும் என்று நம்புகிறேன். இப்போது நான் ஜமாத்தின் சான்றோர், அங்கீகரிக்கப்பட்ட ஆலிம், ஹிலாஃபத்தின் மீது அர்ப்பணிப்பு கொண்டவர், ஒப்பிட இயலாத மார்க்க தொண்டரை பற்றி எடுத்து கூறுவேன். அவர்கள் கடந்த நாட்களில் வஃபாத்தாகிவிட்டார்கள். அதேபோன்று அர்ப்பணிப்புள்ள தூய அகமதி ஒருவரை குறித்தும் எடுத்து கூறுவேன். அவர்கள் இந்நாட்களில் சிறைவாசம் அனுபவித்து அங்கேயே வஃபாத்தாகி இருக்கிறார்கள். சாட்சியங்களின் அடிப்படையில் பார்க்கும்போது இவர்கள் ஷஹாதத் எனும் அந்தஸ்தையே பெறுகிறார்கள். எவ்வாறு இருப்பினும் முதல் குறிப்பு மதிப்பிற்குரிய சையது மீர் மஹ்மூது நாசிர் சாஹிப் அவர்களுடையதாகும். இவர்கள் ஹஸ்ரத் சையது மீர் முகமது இசாக் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மகன் ஆவார்கள். இவர்கள் கடந்த நாட்களில் 96 வயதில் வஃபாத்தாகி இருக்கிறார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். மர்ஹூம் அவர்கள் ஹஸ்ரத் அம்மாஜான் நுஸ்ரத் ஜஹான் பேகம் சாஹிபா அவர்களின் சகோதரருடைய மகன் ஆவார்கள். ஹஸ்ரத் முஸ்லிம் மவுத் ரலியல்லாஹு அன்ஹு
மற்றும் ஹஸ்ரத் மரியம் சித்திகா சாஹிபா ஆகியோரின் மருமகன் ஆவார்கள். ஏற்கனவே கூறப்பட்டது போன்று ஹஸ்ரத் மீர் முகமது இசாக் சாஹிப் அவர்களின் மகன் ஆவார்கள். மர்ஹூமுடைய தாயாருடைய பெயர் சாலிஹா பேகம் என்பதாகும். மர்ஹூம் அவர்கள் ஹஸ்ரத் மீர் நாசிர் நவாப் சாஹிப் அவர்களின் மகன் வழி பேரனாவார்கள். மர்ஹூமுடைய தாயார் சாலிஹா சாஹிபா அவர்கள் ஹஸ்ரத் பீர் மன்சூர் முகமது சாஹிப் அவர்களின் மகள் ஆவார்கள். ஹஸ்ரத் பீர் மன்சூர் முகமது சாஹிப் அவர்கள் ஹஸ்ரத் சூஃபி அகமது ஜான் அவர்களின் மகன் ஆவார்கள். மர்ஹூம் சையது மஹமூத் அகமது நாசிர் சாஹிப் அவர்கள் ஆரம்ப கல்வியை காதியானில் கற்றார்கள். பிறகு பஞ்சாப் யூனிவர்சிட்டியில் பிஏ முடித்தார்கள். மார்ச் 1944 தம் தந்தை ஹஸ்ரத் சையது மீர் முகமது இசாக் சாஹிப் அவர்கள் மரணமடைந்த நாளில் வாழ்வை அர்ப்பணித்தார்கள். மர்ஹூமுடைய மகன் முகம்மது அகமது அவர்கள் எனக்கு எழுதியிருப்பது என்னவென்றால், மார்ச் 17ஆம் நாள் மிக முக்கியத்துவம் வாய்ந்த நாள் என்று மர்ஹூம் கூறி வந்தார்கள். தங்களுக்கு இந்த நாள் முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக ஏன் உள்ளது என்று கேட்டபோது, அந்நாளில் எனது தந்தை வஃபாத் ஆனார்கள். ஹஸ்ரத் முஸ்லீம் மவுத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்நாள் முழுவதும் எங்கள் வீட்டிலேயே இருந்தார்கள். எந்த அளவுக்கென்றால் தொழுகைகளையும் அங்கேயே தொலை வைத்தார்கள். ஒரு சுருக்கமான சொற்பொழிவையும் நிகழ்த்தினார்கள். அதில் மீர் சாஹிபுடைய மார்க்க தொண்டுகளை குறித்தும் அவர்களின் அர்ப்பணிப்பான ஆன்மாவை குறித்தும் அறிவு ஞானம் போன்றவற்றை குறித்தும் எடுத்து கூறினார்கள். மர்ஹூம் கூறுகிறார்கள், அதை கேட்டு நான் எழுந்து நின்றேன். அங்கேயே ஹஸ்ரத் 2வது கலிஃபத்துல் மசி அவர்களிடம் நான் வாழ்வை அர்ப்பணிக்கிறேன் என்று கூறினேன். அதை கண்டு ஹஸ்ரத் முஸ்லீம் மவுத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மிகவும் உணர்ச்சி பூர்வமான நிலை ஏற்பட்டது. அன்னார் அதை மிகவும் பாராட்டினார்கள். அப்போது மர்ஹூம் சையது மஹமூத் அகமது நாசிர் சாஹிப் அவர்களின் வயது 14 இருந்தது. பிறகு அந்த உறுதிமொழியை எந்த அளவுக்கு நிறைவேற்றினார்கள் என்றால் அதற்கான உதாரணங்கள் குறைவாகத்தான் காண கிடைக்கின்றன. மர்ஹூமுடைய ஜமாத் தொண்டுகள் என்னவென்றால் 1954 முதல் 57 வரை இங்கு இங்கிலாந்தில் முபல்லிகாக பணியாற்றியுள்ளார்கள். அந்த காலகட்டத்தில் SOAS அதாவது ஸ்கூல் ஆஃப் ஓரியண்டல் அண்ட் ஆஃப்ரிக்கன் ஸ்டடீஸில் ஹஸ்ரத் முஸ்லீம் மவுத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வழிகாட்டுதலுக்கு ஏற்ப கல்வியும் கற்றார்கள். ஹஸ்ரத் 4வது கலிஃபத்துல் மஸீஹ் ரஹிமஹுல்லா அவர்களுடனே சேர்ந்து கல்வி கற்றுள்ளார்கள். சிறிது காலம் லண்டன் மிஷனுடைய செக்ரட்டரியாகவும் கடமையாற்றியுள்ளார்கள். 1957 முதல் 59 வரை வக்காலத் தீவானில் ரிசர்வ் முபல்லிகாக இருந்துள்ளார்கள். 1960 ஜாமியா அஹமதியாவில் ஆசிரியராக நியமிக்கப்பட்டார்கள். 1978 வரை இந்த கடமையை நிறைவேற்றியுள்ளார்கள். 1978 முதல் 82 வரை அமெரிக்காவில் முபல்லிகாக இருந்துள்ளார்கள். 1982 முதல் 86 வரை ஸ்பெயினில் தொண்டாற்றக்கூடிய நல்வாய்ப்பு பெற்றுள்ளார்கள். 86 முதல் 89 வரை வக்கீலு தஸ்னீஃபாக பணியாற்றியிருக்கிறார்கள். 86 முதல் 2010 வரை ரபுவா ஜாமியா அஹமதியாவின் பிரின்சிபலாக தொண்டாற்றியுள்ளார்கள். அந்த காலகட்டத்தில் 1994 முதல் ஜூலை 2001 வரை வக்கீலு தலீமாகவும் இருந்துள்ளார்கள். அதேபோன்று ரிசர்ச் செல் உடைய இன்சார்ஜாகவும் இருந்துள்ளார்கள். ஹஸ்ரத் ஈசா அலி இஸ்லாம் அவர்களின் சிலுவை சம்பவம் குறித்த செல் உடைய இன்சார்ஜாக இருந்துள்ளார்கள். 2005 நூர் ஃபவுண்டேஷன் ஏற்படுத்தப்பட்ட போது அதனுடைய சதராக நியமிக்கப்பட்டு இறுதி வரை அதே தொண்டில் பணியாற்றியிருக்கிறார்கள். ஹஸ்ரத் முஸ்லீம் மவுத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 3 ஜூன் 1962 மஜ்லிஸே இஃப்தாவுடைய அதாவது மார்க்க தீர்ப்பு கொடுக்கும் சபையின் உறுப்பினராக இவர்களை நியமித்தார்கள். நவம்பர் 1972 வரை மர்ஹூம் அதனுடைய உறுப்பினராக இருந்துள்ளார்கள். அதற்கு பிறகு டிசம்பர் 1989 ஹஸ்ரத் 4வது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் மீண்டும் இவர்களை உறுப்பினராக நியமித்தார்கள். இறுதி மூச்சு வரை அதில் இருந்தார்கள். ஹுதாமுல் அஹமதியாவிலும் பல்வேறு வகையில் தொண்டாற்றும் நல்வாய்ப்பு இவர்களுக்கு கிடைத்தது. முஹ்தமீமாகவும் நாயிப் சதராகவும் இருந்துள்ளார்கள். அறிவு களத்திலும் பரந்த அளவில் பெரும் தொண்டாற்றி இருக்கிறார்கள். ஹஸ்ரத் 4வது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்களின் திருக்குரான் மொழியாக்க பணியில் மர்ஹூம் அவர்கள் பெரும் ஒத்துழைப்பு வழங்கியிருக்கிறார்கள். ஹஸ்ரத் 4வது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் இதை குறிப்பிட்டு எழுதியிருக்கிறார்கள், நன்றியை தெரிவித்துள்ளார்கள். அந்த பணியில் உதவியாளர்களாக இருந்த ரபுவாவை சார்ந்த நபர்களை பற்றி குறிப்பிடும்போது சூஃபி பஷாரத்துர் ரஹ்மான் சாஹிப், மௌலானா அபுல் முனீர் நூருல் ஹக் சாஹிப், சையத் அப்துல் ஹை சாஹிப், மௌலானா தோஸ்த் முகமது சாஹிப், ஜமீலுர் ரஹ்மான் ரஃபீக் சாஹிப் போன்றோருக்கு தொண்டாற்றும் வாய்ப்பு கிடைத்தது.
ஹசரத் நான்காவது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் அதில் மீர் மஹமூத் அகமது சாஹிப் அவர்களை இணைத்துள்ளார்கள். அல்லாஹ்வின் அருளால் தொடர்ச்சியாக இம்மக்கள் என்னுடன் இணைந்திருந்தார்கள் என்று கூறி இவர்களுக்கு நன்றியை தெரிவித்துள்ளார்கள். சிஹா சித்தா என்னும் 6 ஹதீஸ் கிரந்தங்களை முழுமையாக உருதுவில் மொழியாக்கம் செய்த பிறகு முஸ்னத் அஹமது பின் ஹம்பலுடைய மொழியாக்கம் செய்யப்பட்டு கொண்டிருந்தது. அதேபோன்று சஹி முஸ்லிமுடைய விளக்க உரையும் செய்யப்பட்டு கொண்டிருந்தது. ஷமாயிலே திருமதியுடைய மொழியாக்கமும் செய்துள்ளார்கள். பைபிளை குறித்து நிறைய அறிவுபூர்வமான கட்டுரைகளை எழுதியிருக்கிறார்கள். அவை பல்வேறு பத்திரிகைகளிலும் இதழ்களிலும் வெளியாகி இருக்கின்றன. பைபிளில் உபாகமம் மற்றும் இஞ்சிலில் 3 அதிகாரங்களுக்கு விளக்க உரை எழுதியிருக்கிறார்கள். அதேபோல் ஹசரத் ஈசா அலை இஸ்லாம் அவர்களின் கஃபன் குறித்தும், ஈசா களிம்பு குறித்தும், ஹசரத் ஈசா அலை இஸ்லாம் அவர்கள் ஹிஜ்ரத்து குறித்தும் மிக உயர்தரமான ஆய்வுகளையும் மேற்கொண்டுள்ளார்கள். அச்சடிக்கப்பட்டும் அச்சடிக்கப்படாமலும் உள்ள நூல்கள் மற்றும் உள்ளடக்கங்களின் விபரம் என்னவென்றால், சீரத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கான ஹுலுக்குகள் குர்ஆனுடைய 3 தொகுதிகள், நம்முடைய அன்பான தூதரின் அழகிய விஷயங்கள் எனும் நூல், 365 நாள் எனும் ஒரு சிறுநூல். இது தொழுகைக்கு பிறகு தினந்தோறும் தர்சுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட விஷயங்கள் இதில் உள்ளன. பாலஸ்தீனத்திலிருந்து காஷ்மீர் வரை எனும் நூல், ஹசரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் எழுத்துக்களின் ஒளியில் ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை, இதை அவர்கள் தொகுத்திருக்கிறார்கள். இது அச்சடிக்கப்படாதது ஆகும். சஹி புகாரியில் இருந்து தர்பியத்து ரீதியான தலைப்புகளை தேர்ந்தெடுத்து எழுதியிருக்கிறார்கள். அதேபோன்று முந்தைய போப் ஒருமுறை ஒரு கேள்வியை எழுப்பிய போது அதையும் மறுத்து இவர்கள் பதில் எழுதியிருக்கிறார்கள். அதேபோன்று ஸ்பெயினில் பஷாரத் பள்ளிவாசலுடைய அடிக்கல் விழாவின் போது 3வது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் எந்த அடிக்கல்லை வைத்து துவா செய்தார்களோ அந்த கல்லையும் மர்ஹூம் அவர்கள் பிடித்திருந்தார்கள். அதேபோன்று அந்த பள்ளிவாசல் திறக்கப்படும் சந்தர்ப்பத்திலும் மர்ஹூமுக்கும் அவர்களது மனைவிக்கும் தொண்டாற்றக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அதை குறித்து 4வது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்களும் எடுத்துரைத்திருக்கிறார்கள். 1955இல் ஆண்டு மாநாட்டின் துவக்கத்தின் போது ஹசரத் 2வது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் 8 நிக்காஹை நடத்தி வைத்தார்கள். அதில் மீர் மஹமூத் அகமது சாஹிப் அவர்களின் நிக்காகும் ஒன்று. ஹசரத் 2வது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் தமது மகள் அமுத்துல் மத்தீன் சாஹிபாவுடன் இவர்களின் நிக்காவை நடத்தினார்கள். அதில் ஹசரத் 2வது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் கூறும்போது, பொதுவாக டிசம்பர் 29 அன்றுதான் நிக்கா நடத்தப்படுகின்றன. ஆனால் இன்று நடத்தப்படுகின்ற இந்த நிக்காகளில் சிலவை விதிவிலக்கானவையாக உள்ளன. ஒன்று எனது மகள் அமுத்துல் மத்தீனுடைய நிக்கா ஆகும். மீர் முகமது இசாக் சாஹிப்பின் மகனாகிய சையது மீர் மஹமூத் அகமது அவர்களுடன் பேசி முடிக்கப்பட்டுள்ளது என்று கூறினார்கள். பிறகு அதில் விவரங்களை எடுத்துரைக்கும் போது, மஹமூத் அகமது அவர்கள் தற்போது லண்டனில் BA படித்து கொண்டிருக்கிறார். அல்லாஹ் நலத்தை வைத்திருப்பான் என்றால் அடுத்த வருடம் மே மாதத்தில் அவர் திரும்பி வந்து விடுவார் என்று நான் நம்புகிறேன். நான் என்னுடைய 3 பிள்ளைகளுக்கும், அதாவது அன்னார் 3 பிள்ளைகள் என்று கூறியது, ஒன்று மீர் மஹமூத் அகமது சாஹிப் ஆவார்கள். இவர்கள் ஹசரத் 2வது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்களின் மருமகன் ஆவார்கள். அவர்களின் பெயரை எடுத்து கூறினார்கள். பிறகு மீர் தாவூத் அகமது எனும் மருமகனுடைய பெயரை எடுத்து கூறினார்கள். பிறகு ஹசரத் உம்மே தாஹிர் சாஹிபா அவர்களின் மகனாகிய 4வது கலிஃபத்துல் மஸீஹ் தாஹிர் அகமது சாஹிப் அவர்களை பற்றி எடுத்து கூறினார்கள். இந்த 3 பிள்ளைகளையும் நான் அங்கு விட்டு வந்துள்ளேன். அவர்கள் கல்வி கற்க வேண்டும், வருங்காலத்தில் ஜமாத்துக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்பதற்காக ஆங்கிலத்தில் புலமை பெற வேண்டும் என்று அவர்களுக்கு வலியுறுத்தப்பட்டுள்ளது என்று கூறினார்கள். ஹசரத் 2வது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் மேற்கொண்டு கூறும்போது, இம்மூவரும் மௌலவி ஃபாசிலாக உள்ளார்கள். இவர்களின் அரபி படிப்பும் மிக உயர்ந்ததாக உள்ளது. இவர்கள் ஆங்கில படிப்பை நன்கு கற்றுக்கொண்டு விட்டால் ஆங்கில கல்வியும் மேலானதாக ஆகிவிடும். திருக்குரானுடைய மொழியாக்கம் மற்றும் ஹசரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் நூல்களின் ஆங்கில மொழியாக்க பணி ஆகியவற்றில் இவர்கள் ஜமாத்துக்கு உதவியாளர்களாக ஆக முடியும். அதேபோன்று ரிவ்யூ ஆஃப் ரிலிஜியன்ஸும் தேவையுடையதாக இருக்கின்றது. அதற்கு நல்ல தகுதி உள்ள எடிட்டர் தேவைப்படுகின்றார். இந்த நோக்கத்திற்காக நான் என் பிள்ளைகளை அங்கு விட்டு வந்துள்ளேன். நோய்வாய்ப்பட்டுள்ள இந்த காலகட்டத்தில், பலவீனமான இந்த காலகட்டத்தில் 3 பிள்ளைகள் படிக்கின்ற செலவுகளை பொறுத்து கொள்வது, அதாவது 2 மருமகன்கள் மற்றும் ஒரு மகன் ஆகியோருடைய கல்வி செலவை பொறுத்து கொள்வது கடினமாக உள்ளது. ஆனால் ஜமாத்தின் கஷ்டம் எனது கஷ்டத்தை விட பெரியதாகும் என்று அன்னார் கூறினார்கள். ஹசரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜமாத்துக்காக எல்லாவித தியாகமும் செய்ய வேண்டும் என்பதையும், அதற்காக தமது செல்வம், நேரம், தமது பிள்ளைகளை
தியாகம் செய்ய வேண்டும் என்பதையும் எப்போதும் கருத்தில் கொண்டு வந்தார்கள். ஹஜ்ரத் மூன்றாவது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் 1982 மர்ஹூமுடைய மூத்த மகனுடைய நிக்காவை நடத்தி வைக்கும்போது அதில் ஹஜ்ரத் மீர் முஹம்மது இசாக் சாஹிபின் சந்ததி என்ற வகையில் மர்ஹூம் சையது மீர் மஹமூத் அகமது சாஹிப் அவர்கள் நட்குறிப்பை எடுத்து கூறினார்கள். ஹஜ்ரத் மூன்றாவது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ் அவர்களின் துவாவை செவியேற்றான். அதாவது ஹஜ்ரத் மீர் முகமது இசாக் சாஹிப் அவர்களின் துவாக்களை செவியேற்றான். தம்முடன் அவர்கள் கொண்டுள்ள நேசத்தை கண்டு அல்லாஹ் அவர்களின் 3 பிள்ளைகளுக்கு வக்ஃப் செய்யக்கூடிய நல்வாய்ப்பை வழங்கியுள்ளான். 3 பேருடைய இயல்பும் ஒருவர் மற்றவரை விட வேறுபட்டதாக இருந்தாலும், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை விட்டு வேறுபட்டவனாக இருப்பதை போன்று இருந்தாலும், நான் சிந்தித்து பார்த்தது வரை, ஹஜ்ரத் மூன்றாவது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் கூறுகிறார்கள், நான் சிந்தித்து பார்த்த வரை இந்த 3 பேரிடத்திலும் ஒரு விஷயம் பொதுவானதாக காணப்படுகிறது. அது என்னவென்றால், இறைவன் எதையெல்லாம் வழங்கினானோ, எந்த அளவுக்கு வழங்கினானோ அதில் மனிதன் திருப்தி கொள்வது மட்டுமின்றி மகிழ்ச்சியுடன் திருப்தி கொள்வதும் ஆகும். சையது மீர் தாவூத் அகமது சாஹிப் அவர்களின் இயல்பு வேறொன்றாக இருந்தாலும் அவர்களிடத்திலும் இந்த விஷயம் காணப்படுகிறது. மீர் மசூத் அகமது சாஹிப் தற்போது நீண்ட காலமாக டென்மார்க்கில் தப்லீக் பணியை மேற்கொண்டு வருகிறார்கள். அவர்களுடைய இயல்பு வேறுபட்டதாக இருந்தாலும் அவர்களிடத்திலும் இந்த விஷயங்கள் காணப்படுகின்றன. அவருடைய தம்பி மீர் மஹமூத் அகமது சாஹிப் அவர்களின் பிள்ளைகளுடைய நிக்காவை தான் நான் தற்போது அறிவிக்க இருக்கிறேன். அவர்களின் இயல்பு வேறுபட்டதாக இருந்தாலும் அவர்கள் வாழ்வை அர்ப்பணித்த நபராக இருக்கிறார்கள். ஆனால் இந்த விஷயங்கள் அவர்கள் அனைவரிடத்திலும் பொதுவானதாக காணப்படுகின்றது. அதாவது மகிழ்ச்சியுடன் இருப்பது, ஜமாத் எதை வழங்கியதோ அதை ஏற்றுக்கொள்வது, எந்த ஒரு கோரிக்கையும் வைக்காமல் இருப்பது போன்றவை. இது இவர்களுடைய தந்தையிடமிருந்து முழு சந்ததிகளிடத்திலும் வம்சாவளியாக வந்துள்ளது. இறைவன் ஹஜ்ரத் மாமுஜான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் சந்ததிகள் மீது, அதாவது மீர் இசாக் சாஹிப் அவர்களின் சந்ததிகள் மீது பெரும் அருள் புரிந்துள்ளான். ஜமாத்துக்கு முன்னால் இவ்வாறான முன்மாதிரிகளும் நிலைநாட்டப்பட்டுள்ளன. என் நிலையிலும் சிரித்தவாறு இருக்கும் மலர்ந்த முகங்களும் உள்ளன. எல்லா நேரமும் இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக இருந்தவாறு, இறைவனை புகழ்ந்து துதிபாடியவாறு தம் வாழ்க்கையின் நாட்களை கழிக்கக்கூடியவர்களாக உள்ளார்கள். பிறகு ஹஜ்ரத் மூன்றாவது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் இவர்களின் அடுத்த தலைமுறையும் இவ்விஷயங்களை பெறக்கூடியவர்களாக இருப்பதற்காக துவா செய்யுங்கள் என்று அவர்களுக்காக துவா செய்தவாறு கூறினார்கள். கவிதைகளின் மீதும் மர்ஹூம் அவர்களுக்கு ஆர்வம் இருந்தது. ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் கவிதைகள் மற்றும் கலாமி மஹமூதுடைய கவிதைகளை மனனமாக அறிவார்கள். அது மட்டுமின்றி மர்ஹூம் அவர்களும் சில கவிதைகளை எழுதியிருக்கிறார்கள். பிறகு ஒருமுறை மர்ஹூம் அவர்கள் ஜாமியாவுக்கு வர விருப்பப்படுகின்றவர்களுக்கு, அதாவது இதுவரை ஜாமியாவில் சேராத முரப்பியாக ஆக விருப்பம் கொண்டவர்களுக்கு ஒரு அறிவுரை வழங்கினார்கள். ஒரு செயல் திட்டத்தை அவர்களுக்கு முன்னால் எடுத்து வைத்தார்கள். அது மிகவும் நல்ல செயல் திட்டமாக உள்ளது. முரப்பிமார்கள் அதை தமக்கு முன்னால் வைக்க வேண்டும். எந்த அளவுக்கென்றால், ஜாமியாவுக்கு வர விரும்புகின்ற அல்லது வந்துவிட்ட ஒவ்வொருவரும் அதை தம் முன்னால் வைக்க வேண்டும். முதல் விஷயமாக அன்னார் எழுதியுள்ளது என்னவென்றால், தினந்தோறும் காலை 3 மணிக்கு எழுந்து உழு செய்து, பாகிஸ்தான் நேரப்படி இந்த நேரம்தான் தஹஜ்ஜுதுடைய நேரமாக இருக்கிறது. தினந்தோறும் காலை 3 மணிக்கு எழுந்து உழு செய்து தஹஜ்ஜுத் தொழ வேண்டும். தினந்தோறும் ஐவேளை தொழுகையை பள்ளிவாசலுக்கு சென்று ஜமாத்தாக தொழ வேண்டும். அங்கு ரபுவாவில் வசிப்பவர்களுக்கு அறிவுரை வழங்கும் போது மஸ்ஜித் முபாரக்கில் குறைந்தது ஒரு தொழுகையாவது தொழ வேண்டும் என்றார்கள். பிறகு தினமும் இறை விருப்பத்திற்காகவும், ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேசத்திற்காகவும், ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நேசத்திற்காகவும், ஹிலாஃபத்துடைய நேசத்திற்காகவும் துவா கேட்க வேண்டும். 5வது விஷயம் என்னவென்றால், இறைவனை புகழ்வது, தரூத் ஷரீஃப் ஓதுவது மற்றும் இஸ்திக்ஃபார் செய்வது ஆகியவற்றை தான் வழக்கமாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். 6வது விஷயம், ஹஜ்ரத் கலிஃபத்துல் மஸீஹ் அவர்களின் சமூகத்தில் நேசம் மற்றும் கொள்கை பிடிப்பின் உணர்வுடன் துவாவுக்கு விண்ணப்பித்தவாறு கடிதம் எழுதி வர வேண்டும். 7வது விஷயம், தம்முடைய தற்போதைய கடமைகள் மற்றும் பொறுப்புகளை அழகிய முறையில் நிறைவேற்ற வேண்டும். 8வது விஷயம், தம்முடைய பெற்றோர்களுக்கு தொண்டாற்ற வேண்டும். அவர்கள் தொலைவில் வசிக்கிறார்கள் என்றால் துவாக்களில் அவர்களை நினைவு கூற வேண்டும். 9வது விஷயம், திருக்குரானுடைய சொல்லுக்கு சொல் மொழியாக்கத்தையும் வாக்கிய முறையிலான மொழியாக்கத்தையும் கற்றுக்கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். 10வது விஷயம், ரூஹானி ஹசாயினை குறைந்தது 3 தடவை படித்திருக்க வேண்டும். 11வது விஷயம், தினமும் அல் ஃபஸல் பத்திரிகை மற்றும் ஒரு பொதுவான பத்திரிகையை வாசிக்க வேண்டும். தினமும் குறைந்தபட்சம் படைப்பினங்களுக்கு தொண்டு செய்யக்கூடிய
ஒரு வேலையையாவது செய்திருக்க வேண்டும். மர்ஹூமுடைய மகன் சையது குலாம் அகமது ஃபரஹ் சாஹிப் தம் தந்தையை பற்றி எழுதுகிறார். தந்தைக்கு அல்லாஹ்வுடன் இருந்த நேசம் எப்படிப்பட்டதாக இருந்தது என்றால் அதன் வெளிப்பாடுகள் தொழுகைகள் மற்றும் திக்ரே இலாஹியில் தென்படும். அவர்களின் தொழுகைகளை நான் பள்ளிவாசலில் கண்டுள்ளேன். ஓரமாக உருக்கத்துடன் பணிவுடன் தொழுவார்கள். வீட்டில் தொழக்கூடிய தொழுகைகளும் இவ்வாறானதாக இருந்திருக்கும். அதை நாம் அறிய மாட்டோம். ஆனால் வெளியில் தொழுகை நேரத்தில் தொழக்கூடிய தொழுகை ஒரு வினோதமான நிலையை கொண்டதாக இருந்தது. ஓர் இயல்பான பகட்டில்லாத தொடர்பு காணப்பட்டது. மக்களுக்கு முன்னால் அதை வெளிப்படுத்தக்கூடாது என்று நினைப்பார்கள். ஆனாலும் சில சமயங்களில் வெளிப்பட்டுவிடும். மக்கள் அதை குறிப்பிடுத்திக் கொள்வார்கள். உதாரணமாக மகன் கூறுகிறார், தந்தையுடைய நோட்புக்கை கண்டுள்ளேன். அதில் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் என்று எழுதப்பட்டுள்ளதை காண முடிந்தது. அதை பற்றி ஆராய்ந்தபோது தமது பேனாவில் மை நிரப்பும் போதெல்லாம் முதல் சொல்லாக அல்லாஹ் என்று எழுதக்கூடிய வழக்கத்தை கொண்டிருந்தார்கள். இவ்வாறு சில பக்கங்களில் அல்லது டைரிகளில் பல வரிகளில் அல்லாஹ் என்று மட்டுமே எழுதப்பட்டுள்ளது. தமது கடைசி காலத்தில் தமது அறையில் ஒரு வாக்கியத்தை எழுதியிருந்தார்கள். என் அல்லாஹ்வே டி அமோ என்று எழுதப்பட்டிருந்தது. இதன் பொருள் என்ன என்று நான் கேட்டபோது, இது இத்தாலி மொழியில் எழுதப்பட்டுள்ளது. அல்லாஹ்வே நான் உன்னை நேசிக்கிறேன் என்பது இதன் பொருளாகும் என்றார்கள். இறைவனை புகழ்ந்து அவர்கள் ஒரு நஸம் எழுதியிருக்கிறார்கள். அதில் உள்ள கவிதை வரியில், இறைவா உனது தரிசனமும் உனது உரையாடலும் எனக்கு எப்பொழுதும் கிடைத்து வர வேண்டும் என்று எழுதப்பட்டுள்ளது. நோய்வாய்ப்பட்ட நாட்களில் ஒருமுறை மர்ஹூமுக்கு அப்பெண்டிக்ஸ் ஆபரேஷன் நடந்தது. அப்போது அஸ்ஸலாமு அலைக்கும் என்ற குரல் கேட்டது. அவர்கள் உடல்நலம் பெற்றார்கள். மர்ஹூமுடைய இறை வணக்கங்கள் தொழுகைகள் ஆகியவற்றின் தத்துவமும் இறை தொடர்புடன் சம்பந்தப்பட்டவையாக இருந்தன. அந்த இரண்டையும் தனித்தனியாக பிரிக்க இயலாது. தஹஜ்ஜுத் தொழுகையில் தாம் செய்யும் துவாவுக்கான வழிமுறையை பற்றி பல முறை எடுத்துரைத்துள்ளார்கள். முதலில் இறைவனை புகழ்வதற்காகவும் இறைவனுடனான தொடர்பிற்காகவும் துவா கேட்பேன் என்று கூறியுள்ளார்கள். ஒரு முறை என்னிடம், நான் தினமும் தஹஜ்ஜுத் தொழுகையில் எனது தந்தையின் சகோதரராகிய ஹஸ்ரத் டாக்டர் சையது மீர் முகமது இஸ்மாயில் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுதிய கவிதைகளை வாசிப்பேன் என்று கூறினார்கள். அந்த கவிதைகள் தும் என்ற தலைப்பில், அதாவது நீ என்ற தலைப்பில் எழுதப்பட்டிருந்தது. அதனுடைய முதல் கவிதை வரி, வேதனையுள்ள உள்ளத்திற்கு நீயே சிகிச்சை ஆவாய், எமது உள்ளம் விரும்புவதும் நீயே ஆவாய், உனது விருப்பமாக நான் உள்ளேன், எனது நோக்கமும் நீயே ஆவாய் என்று ஆரம்பிக்கின்றது. தஹஜ்ஜுத் தொழுகையில் துவாவுக்கான வழிமுறையை கூறியுள்ளார்கள். அதை சுருக்கமாக எடுத்து கூறுகிறேன். மர்ஹூமுடைய மகன் கூறுகிறார், இறைவனை புகழ்தல், தரூத் ஷரீஃப் ஓதுதல் ஆகியவற்றிற்கு பிறகு ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மற்றும் அன்னாருடைய குடும்பத்திற்காகவும், ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய கலீஃபாக்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்திற்காகவும், பிறகு தனியாக ஹஸ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காகவும் அவர்களின் குடும்பத்திற்காகவும், பிறகு தம்முடைய தந்தை வழி பாட்டனார் ஹஸ்ரத் மீர் நாசிர் நவாப் சாஹிப் அவர்களிடமிருந்து ஆரம்பித்து படிப்படியாக கீழே வருவார்கள். பிறகு தம் சந்ததிகளில் முதலாவதாக தம்முடைய மகளுக்காக துவா செய்வார்கள். பிறகு மகன்களுக்காக துவா செய்வார்கள். அடியார்களுக்கான உரிமையை செலுத்துவதன் உண்மையான வழிமுறையாக துவாவை தான் கருதி வந்தார்கள். ஹிலாஃபத்துடனான நேசம் நிரம்பி வழிந்தது. ஆனால் அனைவரையும் விட அதிகமாக அவர்கள் ஹஸ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்து வந்தார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிமுறையை பின்பற்ற முயற்சி செய்து வந்தார்கள். சின்ன சின்ன விஷயங்களிலும் அது வெளிப்பட்டது. மர்ஹூமுடைய மகன் கூறுகிறார், ஓரிரு முறை நிகழ்ந்த சம்பவம் என்னவென்றால், அன்னார் வசதியற்ற நாட்காலியில் அமர்ந்திருப்பார்கள். நான் இன்னொரு நாட்காலியில் வசதியாக அமர்ந்திருப்பேன். மர்ஹூமுக்காக நாட்காலியை காலி செய்து எழும்போது அவர்கள் அதில் அமரமாட்டார்கள். ஒருவரை அவரது இடத்தை விட்டு எழச் செய்து அதில் தாம் அமர்வதை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்துள்ளார்கள் என்று கூறினார்கள். நீங்கள் எனது மகனாக இருக்கலாம், ஆனால் பிறருடைய நாட்காலியை அமரக்கூடிய இடத்தை அபகரித்து அதில் அமர்வது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிமுறைக்கு எதிரானதாகும். நான் அதில் அமரமாட்டேன் என்று கூறினார்கள். அதேபோன்று வழியில் செல்லும் போதும் வரும்போதும் சலாம் கூறுவதில் முந்திக்கொள்ள முயற்சி செய்வார்கள். ஜும்ஆ நாளில் ஜும்ஆ தொழுகைக்கு பிறகும் அசல் தொழுகைக்கு பிறகும் துவாவில் மூழ்கி இருப்பார்கள். அந்நேரத்தில் யாராவது சந்திக்க வருவதை விரும்ப மாட்டார்கள். ஏனென்றால் இது துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான நேரமாகும் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் என்பார்கள்.
மர்ஹூமுடைய மகன் கூறுகிறார், அந்த நேரங்களில் பிள்ளைகளாகிய நாங்களும் அவர்களிடம் செல்வதை விட்டு தவிர்ந்திருப்போம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிறந்த நாள், இறந்த நாள், ஹஸ்ரத் மஸீமூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் பிறந்த நாள், இறந்த நாள் ஆகியவற்றில் மிகவும் கண்டிப்புடன் தரூது ஷரீஃப் அதிகமாக ஓத வேண்டும் என்று அறிவுரை செய்து வந்தார்கள். மர்ஹூம் அவர்களும் சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அதீம், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ ஆலி முஹம்மது என்று அதிகமாக ஓதி வந்தார்கள். மகன் கூறுகிறார், ஒரு முறை நான் காதியான் சென்றபோது என்னிடம் ஒரு துவாவை எழுதி கொடுத்து தாருல் மசீஹுடைய ஒவ்வொரு அறைக்குள்ளும் சென்று முதலில் என் சார்பாக இந்த துவாவை ஓதுங்கள், அதேபோல் ஹஸ்ரத் மஸீமூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அருளுக்குரிய கபரிலும் துவா செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள். 1990 மர்ஹூம் மீது ஒரு வழக்கு தொடரப்பட்டது. அது மஜ்லிஸே ஷூராவில் அன்னார் வெளிப்படுத்திய கருத்தின் அடிப்படையில் 298C என்ற வழக்கு பதியப்பட்டு இருந்தது. நீதிபதி மர்ஹூமிடம் தாங்கள் சொற்பொழிவில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் சஹாபிகளை அவமதித்துள்ளீர்கள் என்று கூறியபோது அன்னார் மிக கடுமையாக அதை மறுத்தார்கள். நீங்கள் கூறுவது எனக்கு மிகுந்த துன்பத்தை கொடுக்கிறது என்று நீதிபதிக்கு முன்பு கூறினார்கள். மீர் மஹமூத் அகமது ஆகிய நீங்கள் விவாதத்தின் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் சஹாபிகளை குறித்து அவமதிக்கும் சொற்களை பயன்படுத்தி உள்ளீர்கள் என்று நீதிபதி கூறியபோது மர்ஹூம் அவர்கள், இது என் மீது சுமத்தப்பட்ட அவதூறு ஆகும், முழுக்க முழுக்க பொய்யாகும், பொய்யாகும், பொய்யாகும் என்று கூறினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் சஹாபிகளை நான் உள்ளத்தால் மதிக்கிறேன், அன்னாருடைய தூதுத்துவத்தின் மீது உறுதியான நம்பிக்கை வைத்திருக்கிறேன் என்று கூறினார்கள். நான் செய்யது ஆவேன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்பத்தை சார்ந்தவனாவேன், பொய் கூறியவர் மீது சாபம் உண்டாகட்டும் என்று கூறினார்கள். நீதிபதிக்கு முன்னால் மிக துணிவுடன் அவர்கள் இவ்வாறு கூறினார்கள். இறுதி நோயின் நாட்களில் குறிப்பாக துவாக்களில் தரூது ஷரீஃபை மிக அதிகமாக ஓதி வந்தார்கள். நான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அடிமையாவேன் என்ற சொற்களை மிக அதிகமாக கூறிக்கொண்டிருந்தார்கள். ஹஸ்ரத் மஸீமூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடனும் நேசத்தின் வெளிப்பாடு இருந்தது. அதுவும் தம்மை பொறுத்தவரை நிகரற்றதாக இருந்தது. மர்ஹூமுடைய மகன் கூறுகிறார், எனக்கு ஒரு விஷயம் நினைவில் உள்ளது. அது என்னவென்றால் 1989 ரபுவா அல் ஃபசல் தினசரி பத்திரிகையில் ஜமாத்தினுடைய நூற்றாண்டு நிகழ்ச்சிகளின் சந்தர்ப்பத்தின் போது ஜமாத்தின் சான்றோர்களிடம் ஓர் இன்டர்வியூ எடுக்கப்பட்டது. அதில் ஹஸ்ரத் மஸீமூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மிக பெரும் அற்புதம் உயிருள்ள இறைவனிடம் மனிதனுக்கு மீண்டும் தொடர்பை ஏற்படுத்தி கொடுத்தது என்று மட்டுமே மர்ஹூம் கூறினார்கள். அவர்கள் கூறியது இவ்வாறான சொற்கள்தான்: நோய்வாய்ப்பட்டிருந்த நாட்களில் சில சமயம் காதியானுக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுவிடும், ஆயத்தங்கள் இருக்கும், நிகழ்ச்சி கேன்சல் ஆகிவிடும். ஆனால் காதியானுடன் ஒரு நேசம் இருந்தது. ஹஸ்ரத் மஸீமூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மண்ணறையில் ஆஜராகக்கூடிய ஒரு ஆர்வம் இருந்தது. ஆகவே சிரமம் மேற்கொண்டு அவர்கள் பயணத்திற்காக புறப்பட்டு விடுவார்கள். மகன் கூறுகிறார், நூல்கள் வாசிக்கும் பழக்கத்தை குறித்து எழுதப்பட்டுள்ளது என்னவென்றால், திருக்குரான், புகாரி, ரூஹானி ஹசாயின் ஆகியவற்றை படிப்பதை தம் வாழ்வின் அன்றாட வழக்கமாக வைத்திருந்தார்கள். எங்களுக்கும் அதை வலியுறுத்தி வந்தார்கள். சந்திக்க வரக்கூடியவர்களும் நூல்கள் வாசிப்பதை குறித்து வலியுறுத்துவார்கள். 1990 அவர்கள் மீது வழக்கு பதியப்பட்ட போது ஓர் இரவை சினியோட்ரின் சிறையில் கழித்துள்ளார்கள். அவர்களை சந்திக்க சென்றபோது எனக்கு வாலி, மகு மற்றும் பராகின் அகமதி ஆகியவற்றை கொண்டு வா என்று கூறினார்கள். அப்போது மியா குர்ஷீத் அகமது சாஹிப் அவர்களும் உடன் இருந்தார்கள். இவ்வளோ நெருக்கடியான சிறையில் இந்த வெப்பத்தில் இந்த அளவு கஷ்டமான நூலை நீங்கள் எவ்வாறு படிப்பீர்கள் என்று அவர்கள் கேட்டபோது எனக்கு அது ஒன்றும் கஷ்டம் கிடையாது, அந்த நூலை நான் முன்பும் 5 முறை படித்துள்ளேன் என்று கூறினார்கள். எவ்வாறு இருப்பினும் அங்கு சிறிய இடமாக இருந்தது, கோடை காலமாக இருந்ததால் அந்த ஒரு நாளையும் கூட அவர்கள் மிக துன்பத்தில் தான் கழித்தார்கள். ஏனென்றால் தூய இயல்பை கொண்டவராக இருந்தார்கள், இயல்பில் தூய்மை இருந்தது. ஆகவே அது அவர்களுக்கு மிக பெரும் நெருக்கடியாக இருந்தது. ஆனால் அந்த சந்தர்ப்பத்திலும் ஹஸ்ரத் மஸீமூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் நூலை வாசிக்க வேண்டும் என்ற கவலை இருந்தது. மார்க்க அறிவை பொறுத்தவரை இஸ்லாம் மட்டுமின்றி யூத மார்க்கம், கிறிஸ்தவ மார்க்கம் போன்றவற்றையும் ஆராய்ந்து வந்தார்கள். அதில் புலமை பெற்றிருந்தார்கள். மார்க்கங்களுக்கு இடையிலான ஒப்பீட்டில் அவர்களுக்கு குறிப்பான திறமை இருந்தது. சடங்கு ரீதியான மார்க்க சட்டங்களை கண்டு விரக்தி அடைந்திருந்தார்கள். திருக்குரான், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சுன்னத்து, சஹீஹான ஹதீஸுகள் மற்றும் ஹஸ்ரத் மஸீமூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மற்றும் அன்னாருடைய கலிஃபாக்களின் நூல்களில் இருந்து வழிகாட்டல் பெற வேண்டும் என்று எப்பொழுதும் அறிவுறுத்தி வந்தார்கள். உலக அறிவை பொறுத்தவரை குறிப்பாக விஞ்ஞானம் தொடர்பான விஷயங்களை படித்து வந்தார்கள்.
வரலாற்றை ஆராய்ந்து வந்தார்கள். அதேபோன்று பொழுதுபோக்கு தொடர்பாக ஹைக்கிங் பற்றியும் அதிகமான நூல்களை வாசித்து வந்தார்கள். ஆங்கில கவிஞர்களின் நூல்களையும் அதேபோன்று உருது கவிஞர்களின் நூல்களையும் வாசித்து வந்தார்கள். பல கவிஞர்களின் கவிதைகள் மனனமாக அவர்களுக்கு தெரியும். தமது ஐபேடில் கவிஞர்களின் கவிதைகளை கேட்டு வந்தார்கள். மொழியை கற்றுக்கொள்ளக்கூடிய திறமையும் இருந்தது. உருது, அரபி, ஆங்கிலம் மட்டுமின்றி ஸ்பானிஷ், இத்தாலியன், எபிரானி ஆகிய மொழிகளிலும் குறிப்பான புலமை இருந்தது. இத்தாலி நிகழ்ச்சியை டிவி மற்றும் ஐபேடில் தொடர்ச்சியாக கண்டு வந்தார்கள். அதற்கான காரணம் ஹஜ்ரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு காலத்தில் இத்தாலி மொழியை கற்றுக்கொள்ளுமாறு கூறியிருந்தார்கள். ஹுசூர் அவர்கள் மர்ஹூம் அவர்களை இத்தாலிக்கு அனுப்புவார்கள் என்ற விஷயத்தையும் வெளிப்படுத்தியிருந்தார்கள். மொழியை கற்றுக்கொள்ளுங்கள் என்று அன்னார் கூறியிருந்தார்கள். ஆகவே நான் கற்றுக்கொண்டு வருகிறேன். அந்த கட்டளை ரத்து செய்யப்படவில்லை. என்னை பொறுத்தவரை இந்த கட்டளை இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நான் கற்றுக்கொண்டிருப்பேன் என்று கூறினார்கள். குறிப்பான ஆர்வத்துடன் பொருள் தியாகம் செய்து வந்தார்கள். அதேபோன்று அவர்களுக்கு கிடைத்த சொத்துக்களில் இருந்து உடனடியாக அதற்கான ஹிஸ்ஸா ஜாயிதாதை, அதாவது சொத்துக்கான சந்தா பங்கை செலுத்திவிட்டார்கள். தற்போது பிரின்சிபலாக இருக்கும் முபஷிர் அயாஸ் சாஹிப் அவர்கள் எழுதுகிறார்கள், மீர் சாஹிப் அவர்கள் மிகவும் அப்பழுக்கற்ற தூய வாழ்வை வாழ்ந்துள்ளார்கள். மிகவும் சிறந்த, அதே நேரம் தன்னடக்கம் கொண்டவராகவும் பணிவான இயல்பை கொண்டவராகவும் போதுமென்ற மனமுடையவராகவும் இறை நம்பிக்கையின் ஓர் உயரிய முன்மாதிரியாகவும் இருந்தார்கள். அறிவு ஞானத்தின் ஒரு கடலாக இருந்தார்கள். மிக பெரும் அறிஞராக இருந்தார்கள். இந்த விஷயங்கள் அனைத்தும் சரியானதாகும். திருக்குரான் விளக்க உரையாளராகவும் இருந்தார்கள். ஹதீஸ் வல்லுநராகவும் இருந்தார்கள். அஹ்மதியா ஜமாத்தின் வரலாற்றில் திருக்குரானுடைய மொழியாக்கத்துடன் முழுமையாக சிஹா சித்தாவுடைய உருது மொழியாக்கத்தையும் செய்யக்கூடிய நல்வாய்ப்பை பெற்ற முதல் நட்பேறு பெற்ற ஆலிமாக இருந்தார்கள். மீர் சாஹிபுடைய வாழ்வு இறை வணக்கமாக இருந்தது. வேலை வேலை மற்றும் வேலை மட்டுமே செய்தார்கள். விடுமுறை என்ற சொல் மர்ஹூமுடைய அகராதியிலே இருக்கவில்லை. மர்ஹூம் அவர்கள் சந்தேகத்திற்கிடமின்றி ஹிலாஃபத்தை வெளிப்படுத்தும் தோற்றமாக திகழ்ந்தார்கள். ஹிலாஃபத்துக்கு கட்டுப்பட்டு ஹிலாஃபத்தை நேசித்து நமக்கு அதை காட்டியுள்ளார்கள், புரிய வைத்துள்ளார்கள். ஹிலாஃபத்துக்கு மதிப்பளித்தல் என்றால் என்ன என்பதை தம் செயல் மூலமாக காட்டியிருக்கிறார்கள். ஒருமுறை நோய்வாய்ப்பட்டிருந்தார்கள். சைக்கிளில் குறித்த நேரத்திற்கு 7:20க்கு ஜாமியா ஆரம்பித்துவிடும். 7:20க்குள் சென்றடைந்து விடுவார்கள். 2-3 முறை சைக்கிளில் இருந்து விழுந்து விட்டார்கள். உடல்நிலை சரியில்லாமல் இருந்தார்கள். தாங்கள் 10 மணி வரை காத்திருந்து பிறகு ஜாமியாவுக்கு செல்லுங்கள், 10 மணி சென்றால் போதும் என்று நான் கூறியிருந்தேன். அதையும் அவர்கள் கட்டளையாக கருதி கொண்டார்கள். பிறகு 10 மணிக்கு தான் அலுவலகத்திற்கு செல்வார்கள். எந்த அளவுக்கு என்றால் முபஷிர் அய்யா சாஹிப் அவர்கள் இதை எழுதியுள்ளார்கள். ஒரு நாள் 10 மணிக்கு முன்பு வராந்தாவில் அவர்கள் உலாவிக் கொண்டிருந்தார்கள். நான் கொஞ்ச நேரம் வரை அவர்களுக்காக காத்திருந்து பிறகு அவரிடம் சென்று, நீங்கள் வெளியே நடந்து கொண்டிருக்கிறீர்களே, உள்ளே வரலாமே என்று கேட்டபோது, இப்பொழுது 10 மணி ஆகவில்லை, கலிஃபத்துல் மசீஹுடைய கட்டளை 10 மணிக்கு அலுவலகம் செல்ல வேண்டும் என்று எனக்கு உள்ளது. ஆகவே 10 மணிக்கு தான் நான் அலுவலகத்திற்குள் செல்வேன் என்று கூறினார்கள். அவர்களுடைய கட்டுப்படுதல் ஒரு முன்னுதாரண கட்டுப்படுதலாக இருந்தது. மக்களுக்கு அவர் ஒரு முன்மாதிரியாக இருந்தார்கள். அதிகாரிகளுக்கும் கீழே வேலை செய்யக்கூடியவர்களுக்கும் முன்மாதிரியாக இருந்தார்கள். தன்வீர் நாசிர் சாஹிப் முரப்பி காதியான் கூறுகிறார், மர்ஹூமுடைய ஒரு நினைவு எப்பொழுதும் எனது உள்ளத்தில் இருக்கிறது. அது என்னவென்றால், ஒரு நாள் காதியானில் மஸ்ஜித் முபாரக்கில் நான் அமர்ந்திருந்த போது மீர் சாஹிப் அவர்கள் பள்ளிவாசலுடைய முதல் சஃபில் உலாவிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் இவ்வாறு இங்கும் அங்கும் நடந்தவாறு துவாக்களை ஓதிக்கொண்டிருப்பதை பார்த்தபோது அது மிகவும் நன்றாக இருந்தது. நான் அதை கண்டு இன்புற்று கொண்டிருந்தேன். கொஞ்ச நேரத்திற்கு பிறகு எனக்கு தைரியம் வந்த பிறகு நான் முன்னால் சென்று மர்ஹூமிடம், தாங்கள் பள்ளிவாசலுடைய முதல் சஃபில் நடந்து கொண்டிருக்கிறீர்களே, அதற்கான காரணம் என்ன என்று கேட்டேன். அதற்கு மர்ஹூம் அவர்கள், ஹஜ்ரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த இடத்தில் இங்குமங்கும் நடந்ததை நான் கண்டுள்ளேன். நானும் அவர்களின் அடிச்சுவட்டை பின்பற்றியவாறு உலாவிக் கொண்டிருக்கிறேன் என்று கூறினார்கள். ஹஜ்ரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் ஒரு வினோதமான நேசம் இருந்தது. ஃபிரோஸ் ஆலம் சாஹிப் எழுதுகிறார்கள், ஜாமியாவில் 2வது அல்லது 3ஆம் ஆண்டில் நான் படிக்கும்போது இவர்கள் பிரின்சிபலாக வந்தார்கள். எங்களுடைய நட்பேறு என்னவென்றால், மர்ஹூம் அவர்கள் கல்வியை விட பல மடங்கு அதிகம் தம்முடைய முன்னுதாரண ஆளுமையின் மூலமாக செயல்படக்கூடிய ஆலிம் என்ற வகையில் எங்களுக்கு தர்பியத் வழங்கியிருந்தார்கள். நான் அவர்களின் தர்ஸ் போன்றவற்றை இயன்ற அளவு கேட்பேன், அவற்றின்படி செயல்படுவதற்கு முயற்சி செய்வேன். அவர்கள் எங்களுக்கு மார்க்கங்களுக்கு இடையிலான ஒப்பீடு பற்றி பாடம் நடத்தினார்கள். பெரும்பாலும் அவர்கள் ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தம் நூல்களில் எடுத்து வைத்த சான்றுகளை எங்களை எழுத வைப்பார்கள், புரிய வைப்பார்கள்.
ஒருமுறை ஹசரத் ஈசா அலி இஸ்லாம் அவர்களின் அற்புதத்தை குறித்து எங்களுக்கு பாடம் எடுத்துக் கொண்டிருந்தார்கள். அது எனக்கு நினைவில் உள்ளது. திடீரென கேள்வி கேட்கும் துணியில், இன்றும் அற்புதங்கள் வெளிப்படுகின்றனவா என்று கேட்டார்கள். பிறகு தமது ஒரு அனுபவத்தை கூறினார்கள். ஒரு முறை மாநாட்டின் நாட்களில் அவர்கள் டியூட்டியில் இருக்கும்போது உணவு மிக குறைவாகத்தான் இருந்தது. திடீரென்று அதிகமான அளவில் விருந்தினர்கள் வந்துவிட்டார்கள். கொஞ்சமாக வந்திருந்த உணவை விநியோகம் செய்ய ஆரம்பித்தார்கள். அல்லாஹ் அதில் அருளை வழங்கினான். அனைவரும் சாப்பிட்டார்கள். எவ்வித குறைபாடும் உணரப்படவில்லை. மர்ஹூமுடைய மகன்வழி பேரன் ஹாஷிர் அஹமது முரபி ஆவார். அவர் எழுதுகிறார், அல்லாஹ்வுடன் பெரும் நேசம் இருந்தது. அல்லாஹ்வுடன் கொண்டிருந்த நேசத்தின் தாக்கத்தை ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும், அவர் பெரியவராக இருந்தாலும் சிறியவராக இருந்தாலும், ஒரு வினோதமான தாக்கத்தை விட்டு சென்றுள்ளார்கள். முறையாக தஹஜ்ஜுத் தொழுவார்கள். தொழுகைகளை பேணக்கூடியவராக இருந்தார்கள். இப்பொழுது மர்ஹூமுடைய பேரன் முரபியாகிவிட்டார். தமது பாட்டனாருடைய அடிச்சுவட்டை பின்பற்றி செல்வதற்கு அவர் முயற்சிக்க வேண்டும். பேரன் கூறுகிறார், திருக்குர்ஆனுடன் இருந்த நேசம் எப்படிப்பட்டதாக இருந்தது என்றால், அதுபோன்ற நேசத்தை ஒருபோதும் கண்டதில்லை. ஃபஜருக்கு பிறகு மிக நீண்ட நேரம் திலாவத் செய்வார்கள். நான் சிறுவனாக இருந்தபோது அவர்களுடைய வீட்டில் கொஞ்ச காலம் தங்கி இருக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. தஹஜ்ஜுத் தொழுக பிறகு ஃபஜர் தொழுகைக்காக என்னை எழுப்புவார்கள். பிறகு நீண்ட நேரம் திலாவத் செய்வார்கள். மிகவும் அக்கறையுடனும் நேசத்துடனும் பாடம் நடத்துவார்கள். அது என் மீது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. நான் கனடாவின் ஜாமியாவில் சேர்ந்த பிறகு நான் அன்னாரை சந்திக்கும் போதெல்லாம் என்னிடம் திருக்குர்ஆனுடைய மொழியாக்கம் மற்றும் விளக்க உரையை தனித்தனியாக பாடம் எடுக்கிறார்களா அல்லது சேர்த்தே பாடம் எடுக்கிறார்களா என்று கேட்பார்கள். தனித்தனியாக பாடம் எடுக்கிறார்கள் என்று நான் கூறுவேன். அதை கேட்டு மகிழ்ச்சி அடைவார்கள். அவ்வாறு தான் இருக்க வேண்டும். மக்களுக்கு திருக்குர்ஆன் விளக்க உரை தெரியும், ஆனால் மொழியாக்கம் தெரிவதில்லை என்பார்கள். ஹசரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீது கொண்ட நேசம் எப்படிப்பட்டதாக இருந்தது என்றால், ரூஹானி ஹஸாயினுடைய பித்தராக இருந்தார்கள். ஹசரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் நூல்களை பலமுறை தாம் படித்திருப்பதாகவும் ஒவ்வொரு முறையும் தமக்கு புதிய கருத்து வெளிப்படுவதாகவும் என்னிடம் நிறைய முறை கூறியிருக்கிறார்கள். ரூஹானி ஹஸாயினை படித்தால் உங்களுக்கு திருக்குர்ஆன், ஹதீஸ், வாழ்க்கை வரலாறு அனைத்தும் புரிந்துவிடும் என்று என்னிடம் கூறி வந்தார்கள். இந்த விஷயத்தை மர்ஹூம் அவர்கள் என்னிடமும் ஒரு முறை கூறியிருக்கிறார்கள். ஹசரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் அனைத்து நூல்களையும் 3 முறை கண்டிப்பாக நான் படித்திருப்பேன். சில நூல்களை 3 முறைக்கும் அதிகமாக படித்திருப்பேன் என்று மர்ஹூம் கூறி வந்தார்கள். ஆனால் தன்னடக்கத்தின் சிகரமாக இருந்தார்கள். ஒருபோதும் தம் கல்வி அறிவை வெளிப்படுத்தியது கிடையாது. தொடர்ந்து கூறுகிறார், ஒரு முறை வீட்டில் குத்பா கேட்டுக்கொண்டிருந்தோம். மின்சாரம் போய்விட்டது. பாகிஸ்தான் ரபுவாவில் பெரும்பாலும் மின்சாரம் தடைபட்டு விடுகின்றது. டிவி அணைந்து விட்டது. நான் சிறுவனாக இருந்தேன். நான் எழுந்து செல்ல முற்பட்ட போது மர்ஹூம் அவர்கள் என்னிடம், உட்காருங்கள், எப்போது மின்சாரம் வரும் என்று உங்களுக்கு தெரியுமா? கலிஃபத்துல் மஸீஹ் அவர்களின் குத்பா மீண்டும் ஆரம்பமாகிவிடலாம். நீங்கள் கலிஃபத்துல் மஸீஹ் அவர்களின் சொற்களை தவற விட்டுவிடலாம் என்று கூறினார்கள். நான் எழுந்து சென்றதை அன்னார் பொறுத்து கொள்ளவில்லை. உட்காருங்கள், துவாக்களை செய்து கொண்டிருங்கள், செல்வதற்கு அனுமதி இல்லை என்று கூறிவிட்டார்கள். அதிலும் பெரும் அருள் இருந்தது. ஒரு முறை ஒரு நிகழ்ச்சியில் என்னுடைய சொற்பொழிவு இருந்தது. அவர்களுக்கு அதை பற்றிய தகவல் கிடைக்காததால் அதை கேட்க முடியவில்லை. எம்டிஏவை வைத்தபோது அந்த நிகழ்ச்சியை முடிந்து போய்விட்டது. ஒரு காதிமை அழைத்தார்கள். அவர் ஐபேடில் அந்நிகழ்ச்சியை வைப்பதற்கு முயற்சி செய்தார். ஆனால் வேறொரு மொழியாக்கம் அதில் வந்து கொண்டிருந்தது. ஆனால் அதையும் அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். பேரன் கூறுகிறார், பிறகு நான் அங்கு சென்றபோது உருதுவில் அவர்களுக்கு வைத்து கொடுத்தேன். அதை கண்டு பெரும் மகிழ்ச்சி அடைந்தார். பெரும் நன்றியை தெரிவித்தார்கள். நீ எனக்கு மிக பெரும் உதவியை செய்துள்ளாய், என் மீது பேருபகாரம் செய்துள்ளாய் என்று கூறினார்கள். குழந்தைகளுக்கும் நன்றி தெரிவிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ரிவ்யூ ஆஃப் ரிலிஜியன்ஸின் எடிட்டர் ஆமிர் சஃபீர் சாஹிப் கூறுகிறார், ஹிலாஃபத்துக்கு கட்டுப்படுவதில் வினோதமான அசாதாரணமான ஒரு முன்மாதிரியை காட்டியுள்ளார்கள். நானும் அதை கண்டுள்ளேன். நான் ஆமிர் சாஹிப்பிடம் ஒருமுறை ரிவ்யூ ஆஃப் ரிலிஜியன்ஸுக்காக ஜமாத்தின் ஆலிம்களிடம் கட்டுரை எழுதுமாறு கூறுங்கள் என்றவாறு சில ஆலிம்களுடைய பெயர்களையும் நான் எடுத்து கூறியிருந்தேன். அவர்களுள் மீர் மஹமூத் அகமது சாஹிப் அவர்களின் பெயரும் இருந்தது. ஆமீர் சாஹிப் அவர்கள் கூறுகிறார், அப்பொழுது மர்ஹூம் அவர்கள் பாகிஸ்தானில் இருந்தார்கள். இரவு 10-11 மணியாக இருந்தது. அவர்கள் தூங்கியிருப்பார்களோ என்னவோ என்று யோசித்தேன். தூங்கியிருக்க மாட்டார்கள் என்று அவர்களின் உறவினர்கள் கூறினார்கள். ஆகவே நான் ஃபோன் செய்தபோது அவர்களின் மனைவி ஃபோனை எடுத்தார். நான் அவர்களிடம் பேச வேண்டும் என்று கூறிய போது அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று தெரிவித்தார்கள். ஆனால் அப்போது மீர் சாஹிப் அவர்கள் விழித்து விட்டார்கள். ஃபோன் ஒலிக்கும் சத்தத்தை கேட்டோ அல்லது பேசக்கூடிய குரலை கேட்டோ அவர்கள் விழித்து விட்டார்கள். அவர்களிடம் நான் ரிவ்யூ ஆஃப் ரிலிஜியன்ஸுக்காக இன்ன தலைப்பில் கட்டுரை எழுதுமாறு கலிஃபத்துல் மஸீஹ் கூறியிருக்கிறார்கள் என்று நான் தெரிவித்தேன். எனக்கு இப்போது புரியவில்லை, காலையில் கூறுகிறேன் என்று அவர்கள் கூறினார்கள்.
எவ்வாறு இருப்பினும் அடுத்த நாள் மீர் சாஹிப் அவர்கள் 15 பக்கங்களுக்கு ஒரு கட்டுரை எழுதி என்னிடம் அனுப்பி வைத்தார்கள். இது ஆமீர் சஃபீர் சாஹிப்பிடம் கொடுத்து விடுங்கள் என்று அனுப்பி வைத்தார்கள். இரவில் ஒருவருடைய ஃபோன் வந்தது. அதில் கலிஃபத்துல் மஸீஹ் அவர்களின் வழிகாட்டலை ஒருவர் எனக்கு எடுத்துரைத்து, நீங்கள் இந்த கட்டுரை எழுதுங்கள் என்று கூறியிருந்தார். ஆகவே நான் எழுதி அனுப்பியுள்ளேன். அதன் முதல் பகுதியை உங்களுக்கு அனுப்பி வைத்துள்ளேன். இது 15 பக்கங்கள் ஆகும். இனிமேல் அனுப்பி வைத்துக் கொண்டிருப்பேன் என்று கூறினார்கள். ஆகவே இந்த அளவு அவர்கள் கட்டுப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள். நேரத்தை பெறுவதை குறித்து நான் முன்பே கூறியிருந்தேன். 10 மணி ஆகாதவரை தாம் அலுவலகத்திற்குள் செல்ல மாட்டேன் என்று அவர்கள் உள்ளே செல்லவில்லை. ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கஃபனை குறித்து மர்ஹூம் அவர்களுடைய நிகழ்ச்சி இருக்கும்போது, இங்கு மாநாட்டின் சந்தர்ப்பத்தில் கண்காட்சி வைக்கப்படும் போது அவர்களும் ஒவ்வொரு வருடமும் கலந்து கொள்வார்கள். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் போதனைகளின் ஒளியில் அனைத்து விஷயங்களையும் எடுத்து வைப்பார்கள். ஆமீர் சஃபீர் சாஹிப் அவர்கள் எழுதுகிறார்கள், முரப்பிமார்கள் ஏதேனும் அறிவார்ந்த தலைப்பில் ஆராயும் போது அசலை விட்டுவிட்டு, அதாவது ஜமாத்தின் அம்சத்தை விட்டுவிட்டு உலக சான்றுகளின் பக்கம் அதிகமாக கவனம் செலுத்துவார்கள். ஆனால் மர்ஹூமுடைய வழிமுறையோ முதலில் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் எழுத்துக்களையும் நிலைப்பாட்டையும் முழுமையாக புரிந்து கொள்வார்கள். பிறகுதான் ஜமாத் அல்லாத அல்லது மதச்சார்பற்ற அம்சங்களை பார்ப்பார்கள். இதற்கு மாற்றமாக நடந்து கொள்ள மாட்டார்கள். மீர் சாஹிப் அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கஃபன் தொடர்பாக ஆராயும் உலகின் பெரும் ஆராய்ச்சியாளர்களுக்கு முன்னால் மிகவும் நம்பிக்கையுடன் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் கொள்கையை எடுத்து வைப்பார்கள். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிலுவையில் இருந்து உயிருடன் தப்பித்த சம்பவத்தை எடுத்துரைப்பார்கள். ரிவ்யூ ஆஃப் ரிலிஜியன்ஸ் உடைய டீம் நீண்ட காலமாக பல்வேறு கோணங்களிலும் அம்சங்களிலும் இதை ஆராய்வதில் ஈடுபட்டுள்ளது. அவர்களுடைய முயற்சி என்னவாக இருந்தது என்றால், ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கஃபனை குறித்து அனைத்து விஞ்ஞான மற்றும் வரலாற்று ரீதியிலான அம்சங்களை எடுத்து வைத்து ஜமாத்தின் கொள்கைக்கு வலு சேர்க்க வேண்டும் என்பதாக இருந்தது. ஆனால் மீர் சாஹிப் அவர்களின் நுட்பமான செயல்முறை இதற்கு முற்றிலும் மாற்றமாக இருந்தது. ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஈசா கலீபின் மீது அழுத்தம் கொடுத்துள்ளார்கள். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் நுட்பமான கண்ணோட்டங்களை நிலைப்பாட்டை அடிப்படையாக ஆக்கிக் கொள்ள வேண்டும், மற்ற அம்சங்களை கூடுதல் விஷயமாக கருத வேண்டும் என்பதே அவர்களின் நுட்பமான செயல்முறையாக இருந்தது. ஈசா கலிபுதான் சிலுவை சம்பவத்தை புரிவதற்கான திறவுகோல் என்று அவர்கள் மீண்டும் மீண்டும் இந்த நிலைப்பாட்டை எடுத்து வைத்துக் கொண்டிருந்தார்கள். ரிவ்யூ ஆஃப் ரிலிஜியன்ஸ் உடைய முயற்சிகளினால் ஜமாத்தின் நல்லொழுக்க ரீதியான தாக்கம் உறுதியானது. ஆராய்ச்சியாளர்களுடன் தொடர்பு உறுதியானது. ஆனால் அறிவார்ந்த மட்டத்தில் பார்க்கும்போது தீர்ப்பை தரக்கூடிய தாக்கம் ஏற்படவில்லை. அவர் கூறுகிறார், ஆனால் மீர் சாஹிப் அவர்களின் அணுகுமுறை இறுதியில் தம் தாக்கத்தை வெளிப்படுத்தியது. ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கஃபனை குறித்து தற்போது ஆராய்ந்து வரும் மிக பிரசித்தி பெற்ற ஃபோட்டோகிராஃபரும் ஆய்வாளருமான பேரி ஸ்வோர்ட்ஸ் என்பவர் கூறும்போது, ஈசா கலிம்பை கொண்டு உங்களது நிலைப்பாட்டை நீங்கள் நிரூபித்து விட்டால் இயேசு சிலுவையில் இருந்து தப்பித்து விட்டார் என்பதை ஏற்றுக்கொள்வதை தவிர வேறு வழி கிடையாது என்று அவரே ஒப்புக்கொண்டுள்ளார். மர்ஹூமுடைய எண்ணற்ற சம்பவங்களை மக்கள் எழுதியுள்ளார்கள். இன்னும் பல சம்பவங்கள் உள்ளன. பிள்ளைகள் சார்பாகவும், சந்ததிகள் சார்பாகவும், மக்கள் சார்பாகவும், வாக்கிஃபீன்கள் சார்பாகவும், முரப்பிமார்கள் சார்பாகவும் உள்ளன. அனைத்தையும் எடுத்துரைப்பது கஷ்டமாகும். ஒரு விஷயத்தை அனைத்து முரப்பிகளும் எழுதியிருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் இல்லை என்றாலும் பொதுவாக எழுதப்பட்ட விஷயம் என்னவென்றால், கபர் எனும் சொல்லை பிடித்து கொள்ளுங்கள், அதன்படி செயல்படுங்கள் என்று மர்ஹூம் கூறியிருக்கிறார்கள். கபர் என்பதன் பொருள், காஃப் என்பது குரானையும், பே என்பது புகாரி ஹதீஸையும், ரே என்பது ருஹானி ஹசாயினையும் குறிக்கும். நீங்கள் இவ்விஷயத்தில் புலமை பெற்றுவிட்டால், அவற்றை நீங்கள் பெற்றுவிட்டால், அவற்றின்படி செயல்பட முயற்சி செய்தால், அவற்றிலிருந்து அறிவை கற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்தால், அவற்றிலிருந்து ஆன்மீகத்தை கற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்தால் நீங்கள் உங்களது குறிக்கோளை அடைவதில் வெற்றி பெற்று விடுவீர்கள் என்று மர்ஹூம் கூறியிருந்தார்கள். பொதுவாகவும் கபர் எனும் சொல் எப்படிப்பட்டதாக உள்ளது என்றால், மனிதன் அதை நினைவில் வைத்திருந்தால் இறைவன் நினைவில் இருப்பான். இறைவன் நினைவில் இருப்பான் என்றால் பிறகு மனிதன் இறை அச்சத்தின்படி நடப்பதற்கு முயற்சி செய்வான். எவ்வாறு இருப்பினும் ஹிலாஃபத்துடைய ஒரு மகத்தான உதவியாளராகவும் ஒத்துழைப்பு வழங்கக்கூடியவராகவும் இருந்தார்கள். உயிரை தியாகம் செய்யக்கூடியவராக இருந்தார்கள். சொல்லுக்கு சொல் செயல்படக்கூடியவராக இருந்தார்கள். நன்றி உணர்வுள்ளவராக இருந்தார்கள். எவ்வாறான வல்லமை மிக்க உதவியாளராக இருந்தால் என்றால் இப்படிப்பட்டவர்கள் குறைவாகத்தான் காண கிடைக்கிறார்கள். செயல்படக்கூடிய ஆலிமாக இருந்தார்கள். இப்போது இவர்களை போன்ற
எந்த ஒரு உதாரணமும் எனக்கு தென்படவில்லை. அல்லாவின் கருவூலத்தில் எந்த குறைபாடும் வருவதில்லை. இவ்வாறான முன்மாதிரிகளை அல்லாஹ் இனிமேலும் பிறக்கச் செய்வானாக. இவ்வாறான நன்றி உணர்வுள்ள களப்பற்ற இறையச்சத்தின்படி நடக்கின்ற உதவியாளர்களை அல்லாஹ் அஹ்மதியா ஜம்மா கிலாஃபத்திற்கு வழங்கி கொண்டே இருப்பானாக. மர்ஹூமுடைய சந்ததிகளையும் அவர்களின் தந்தையுடைய துவாக்களில் பங்கெடுக்கக்கூடியவர்களாக ஆக்குவானாக. மர்ஹூமுடைய செயலின்படியும் அறிவுரையின்படியும் செல்லக்கூடியவர்களாக அவர்களை ஆக்குவானாக. அல்லாஹ் அதற்கான நல்வாய்ப்பை வழங்குவானாக. ஏற்கனவே நான் கூறியது போன்று இரண்டாவது நட்குறிப்பு கடந்த நாட்களில் சிறைவாசத்தில் வஃபாத்தான ஓர் அஹ்மதியை பற்றியதாகும். மர்ஹூம் அவர்கள் குலாம் ரசூல் சாஹிப் அவர்களின் மகனாகிய டாக்டர் தாஹிர் மஹமூது சாஹிப் அவர்கள் ஆவார்கள். கராச்சியை சார்ந்தவர் ஆவார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். மரணத்தின் போது மர்ஹூமுடைய வயது 71 இருந்தது. விபரத்தின் அடிப்படையில் கராச்சியில் உள்ள மலேர் காலனியின் சதராக இருந்த மர்ஹூம் தாஹிர் மஹமூத் சாஹிப் அவர்கள் மீதும் எய்ஜாஸ் ஹுசைன் சாஹிப் அவர்கள் மீதும் அயாஸ் ஹுசைன் சாஹிப் என்ற அஹ்மதி மீதும் மலேரி காலனி கராச்சியில் கட்டப்படும் பள்ளிவாசல் முஸ்லிம்களுடைய பள்ளிவாசல் வடிவமைப்பில் கட்டப்படுவதாகவும் அங்கு ஜுமா தொழுகை தொழுதற்காகவும் போலீஸ் அவர்களுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை பதிவு செய்தது. பிறகு கைது நடவடிக்கை அமலுக்கு வந்தது. கைது நடவடிக்கைக்கு முன்பு ஜாமீன் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் பிறகு அவருடைய ஜாமீன் ரத்து செய்யப்பட்டது. அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். ஜாமீனுக்காக நீதிமன்றத்தில் இருந்தபோது எதிர்ப்பாளர்களின் கூட்டமும் எதிர்த்தரப்பில் இருந்த வக்கீல்களும் அவர்களை தாக்கியுள்ளார்கள். அவர்கள் தாக்குதலுக்கு இலக்காகி இருக்கிறார்கள். பயங்கரமான விளைவுகளை கொண்ட மிரட்டல்களும் கொடுக்கப்பட்டுள்ளன. எந்த அளவுக்கென்றால் போலீஸ் அதிகாரி ஒருவர் கூட்டத்தை பார்த்து இவர்களை சுட்டுவிடுங்கள் என்று கூறியுள்ளார். போலீஸ் ஸ்டேஷனிலும் இவர்கள் மீது கடுமை காட்டப்பட்டுள்ளது. ஹஜ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மற்றும் கலீஃபாக்களுக்கு எதிராக தீய சொற்களை கூறுமாறு கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளார்கள். ஆனால் மர்ஹூம் அவர்கள் உறுதியாக நின்றார்கள். அதற்கு பிறகு தீர்ப்பு வழங்கப்பட்டு இவர்கள் ஜெயிலுக்கு மாற்றப்பட்டார்கள். 2 மாதம் ஜெயிலில் இருந்தார்கள். சில நாட்களுக்கு முன்பு மர்ஹூமுடைய சிறுநீரகத்தில் நோய் தொற்று ஏற்பட்டதன் காரணமாக உடல்நிலை மோசமானது. பிறகு அவர்கள் அங்கிருந்து ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பப்பட்டார்கள். ஆனால் சில நாட்களுக்கு பிறகு அவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். வஃபாத்தின் போதும் ஹாஸ்பிட்டலிலும் அவர்களுக்கு கைவிலங்குகள் போடப்பட்டிருந்தன. இவர்கள் தாக்கப்பட்டதன் காரணமாகவும் இவர்களுக்கு மரணம் ஏற்பட்டிருக்கலாம். இவர்களுக்கு உள்காயங்களும் ஏற்பட்டிருக்கலாம். அதுவே மரணத்திற்கான காரணமாகவும் இருந்திருக்கலாம். இந்த வகையில் சிறைவாசத்தின் துன்பங்களை பொறுத்து கொண்டு தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். நீதிமன்றத்தின் முன்பும் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். இவை எவ்வாறான சாட்சியங்கள் என்றால், இந்த வகையில் இவர்களுக்கு ஷஹாதத் எனும் அந்தஸ்து கிடைக்கிறது. இவர்கள் ஷஹீதுடைய வட்டத்தில் தான் வருவார்கள். வசியத் அமைப்பிலும் இணைந்துள்ளார்கள். சதராகவும் செக்ரட்டரி தாவத்திலாகவும் இருந்துள்ளார்கள். கிளை அமைப்புகளின் இன்னும் பல தொண்டுகளை செய்யக்கூடிய நல்வாய்ப்பையும் பெற்றுள்ளார்கள். இவர்களுடைய தந்தையின் மூத்த சகோதரர் ஹக்கீம் அகமது தீன் சாஹிப் அவர்கள் மூலமாக இவர்களது குடும்பத்தில் அஹ்மதியத் வந்தது. ஹஜ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் சஹாபியான ஹஜ்ரத் மௌலவி இமாம் தீன் சாஹிப் அவர்கள் மூலமாக 1920 இரண்டாவது கிலாஃபத்துடைய காலகட்டத்தில் பையத் செய்து அஹ்மதியத்தில் இணைந்தார்கள். அதற்கு பிறகு மர்ஹூமுடைய தந்தையும் அஹ்மதியத்தை ஏற்றுக்கொண்டார்கள். மர்ஹூம் அவர்கள் மறைவாக ஏழைகளுக்கு உதவி செய்யக்கூடியவராக இருந்தார்கள். பல ஏழை பெண் பிள்ளைகளுக்கு திருமணம் நடத்தி வைத்திருக்கிறார்கள். ஜெயிலிலும் உடனிருந்த தோழர்களுக்கு உதவி செய்திருக்கிறார்கள். இவர்கள் ஜெயிலில் இருக்கும்போது, ஜெயிலில் உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் உள்ளதா என்று கேட்கப்பட்ட போது, என்ன கஷ்டம், இங்கு நான் மார்க்கத்திற்காக வந்துள்ளேன், எனக்கு தப்லீகிற்கான சந்தர்ப்பம் கிடைத்து கொண்டிருக்கிறது என்றார்கள். அப்பொழுதும் எவ்வித அச்சமும் இன்றி துணிவுடன் தப்லீக் செய்து கொண்டிருந்தார்கள். மர்ஹூமுக்கு எதிராக 17 ஜனவரி 1988 மலேர் கலானி கராச்சியுடைய போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு வழக்கு பதியப்பட்டிருந்தது. வழக்கு தொடர்ந்தவர் தன்னுடைய தம்பியை பையத் செய்ய வைத்துவிட்டார் என்று வழக்கு தொடர்ந்திருந்தார். அப்பொழுதும் இவர்கள் சிறைவாசம் அனுபவித்தார்கள். 2வது முறையாக சிறைவாசத்திற்கான நல்வாய்ப்பு கிடைத்தது. எதிர்ப்பையும் எதிர்கொள்ள நேர்ந்தது. 3 முறை அவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. ஆனால் தமது விவகாரத்தை அல்லாஹ்விடம் ஒப்படைத்து விட்டார்கள். தாக்குதல் நடத்திய ஒருவன் அல்லாஹ்வுடைய பிடியில் வந்துவிட்டதாக இவர்கள் கனவு கண்டார்கள். அதற்கு பிறகு எதிர்ப்பில் இருந்த அந்த நபர் தன்னுடைய ஏதோ ஒரு சண்டை சச்சரவில் கொல்லப்பட்டு விட்டான். அதை கண்டு மற்றவர்கள் மர்ஹூமுடைய வீட்டுக்கு சென்று தம் செயலுக்காக மன்னிப்பு கேட்டார்கள். மர்ஹூம் அவர்கள் உடனடியாக அவர்களை மன்னித்து விட்டார்கள். எவ்வித வழக்கும் தொடரவில்லை. மர்ஹூமுடைய மனைவி கூறுகிறார், எங்களுடன் மர்ஹூம் அவர்கள் நடந்து கொண்ட முறை ஒரு முன்னுதாரணமாக இருந்தது. ஜமாத்துக்காக அர்ப்பணமாக இருந்தார்கள். இரவு வீட்டுக்கு வரும்போது நான் ஒருபோதும் அவரிடம் எந்த முறையீடும் செய்தது கிடையாது. அவர்களை தடுத்தது கிடையாது. ஏனென்றால் எனது கணவருடைய இந்த செயலின் காரணமாக
அல்லாஹ் மறைவிலிருந்து எங்களுடைய வேலைகளை செய்கிறான் என்று எனக்கு மன நிம்மதி இருந்தது. மருகமுடைய பிள்ளைகளில் ஒருவர் வாழ்வை அர்ப்பணித்து ஜமாத்தின் முரப்பியாகவும் உள்ளார். அவர் எழுதுகிறார், 1980 இறைவழியில் சிறைவாசம் அனுபவிக்கக்கூடிய நல்வாய்ப்பு கிடைத்தது. அப்பொழுது போலீசார் சார்பாக இவர்கள் மீது மிகவும் கடுமை காட்டப்பட்டிருந்தது. இனிமேல் நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருங்கள் என்று யாராவது கூறினால், நான் இப்பொழுது போலீஸுடைய அடியையும் வாங்கிவிட்டேன், ஆகவே எனக்கு எவ்வித அச்சமும் கிடையாது, நான் எவ்வித தயக்கமும் இன்றி இப்பொழுது அல்லாவின் பக்கம் அழைக்கும் பணியை மேற்கொள்வேன் என்று உணர்ச்சிபூர்வமாக பேசுவார்கள். மர்ஹூம் அவர்கள் தமக்கு பின்னால் தம்முடைய மனைவி மதிப்பிற்குரிய முபஷிரா சாஹிபா அவர்களையும் ஒரு மகளையும் 3 மகன்களையும் விட்டு சென்றுள்ளார்கள். முனீப் மஹமூத் சாஹிப் என்ற மகன் ஜமாத்தினுடைய முரப்பியாக பாகிஸ்தானில் தான் இருக்கிறார். அல்லாஹ் மர்ஹூமுடன் பாவ மன்னிப்புடன் நடந்து கொள்வானாக, அந்தஸ்துகளை உயர்த்துவானாக, அவர்களின் சந்ததிகளையும் அவர்களுடைய அடிச்சுவட்டை பின்பற்றி செல்வதற்கான நல்வாய்ப்பு வழங்குவானாக. தொழுகைக்கு பிறகு ஜனாசா தொழுகையை நான் தொழ வைப்பேன். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.